வாழ்க்கையிலே எல்லாருக்கும் சில வேளைகளில் பிரச்சனைகள் வரும் பொழுது யாராவது ஒருவர் நமக்கு இந்த பிரச்சனைக்கு ஆலோசனை சொன்னால் நலமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களா? ஐயோ, இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, யாராவது ஒருத்தர் நமக்கு கவுன்சில் பண்ணால் நல்லா இருக்குமே, யாராவது ஒருவர் ஆலோசனை சொன்னால் நலமாக இருக்குமே என்று நாம் பல வேளைகளில் நினைத்தது உண்டு. ஒரு புதிய காரியத்தை துவங்கும் பொழுது இது ஆண்டவருடைய சித்தமா சித்தம் இல்லையா என்று யாராவது நமக்கு சொன்னால் நலமாக இருக்குமே என்று நாம் நினைத்தது உண்டு. ஒரு காரியத்திற்கு தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்கும் பொழுது, குழம்பி இருக்கும் பொழுது, அல்லது ஒரு பிரச்சனையில சிக்கி இருக்கும் பொழுது என்னதான் செய்வது என்று முடிவெடுக்க முடியாமல் உங்கள் மனதிற்குள் ஒரு முடிவோடு நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் யாராவது நம்மளை கைட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படி நீங்கள் நினச்சிருக்கிறீங்களா? நான் பல நேரத்தில் நினச்சிருக்கிறேன். ரொம்ப ஏங்குவேன். ஒரு நல்ல மூத்த போதகர்கள், தகப்பனை போன்ற ஆவிக்குரிய தலைவர்கள் இருந்தால் நமக்கு எவ்வளோ நல்லா இருக்கும், அவங்க நமக்கு ஆலோசனை சொல்லுவார்களே என்று நினைத்த நேரங்கள் பல உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே வழி நடத்தி இருக்கிறார் பல முறை. ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சுருக்கமான செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 29வது வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டானது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். மகத்துவமானவர். எல்லாரும் சொல்லுங்க. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அதாவது he is unique என்று சொல்வார்கள் அல்லவா? அவருக்கு நிகர் அவர்தான். அவரை மாதிரி கவுன்சில் பண்ண யாருமே கிடையாது. இன்னொரு இடத்தில் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்தவான்கள், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்முடைய பாதத்தில் வீழ்ந்து உம்முடைய வார்த்தையினால் போதனை அடைவார்கள் அப்படின்னு. அப்போ யாரோ ஒருத்தர் நமக்கு கவுன்சில் பண்ணணும், யாரோ ஒருத்தர் நமக்கு ஆலோசனை சொல்லணும், யாராவது ஒருத்தர் நம்மளை கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அதே நேரத்தில் செயலில் மகத்துவமானவர் தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியும். மற்றவங்க ஆலோசனை சொல்லலாம், ஆனால் அந்த ஆலோசனையை அவங்க செய்ய முடியாது. அப்படிதானே? ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் அதை அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு எல்லாம் சொல்லலாம். ஆனால் பிஸ்னஸை யார் தான் ஸ்டார்ட் பண்ணணும்? நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு காரியத்தை நீங்கள் தான் துவங்கணும், முயற்சிகளை நீங்கள் தான் எடுக்கணும், பணத்தை நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்க நிற்க மாட்டாங்க, அவங்க ஆலோசனை மட்டும் கொடுப்பாங்க. செயல்களிலே அவர்கள் உதவியை நீங்கள் என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. சரி, செய்திக்குள் போகும் பொழுது நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரியும். அப்போ ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமானவர். சங்கீதம் 32:8 சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எல்லா நிகழ்வுகளிலும் நம்ம கஷ்டப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனா இருக்கிறார். அப்போ நீங்க அங்கும் இங்கும் அலசடி படாதபடிக்கு, அங்கும் இங்கும் குழம்பி அலையாதபடிக்கு, இந்த பிரச்சனைக்கு நான் தேவன்கிட்ட போவேன் அப்படின்னு ஆண்டவற்ற போகும் பொழுது ஆண்டவர் அருமையாய் ஆலோசனை சொல்லுவார். சரி, வேதத்திலே எளிய மக்களுக்கும் ஆண்டவர் ஆலோசனை சொல்லியிருக்கிறார், அவரை அறியாத மக்களுக்கும் ஆண்டவர் ஆலோசனை சொல்லியிருக்கிறார், பெரிய தேவ மனிதர்களுக்கும் ஆண்டவர் ஆலோசனை சொல்லியிருக்கிறார். இப்படி விதவிதமான மக்களுக்கு அவங்களுடைய டைம் ஆஃப் கிரைசிஸ் அல்லது டைம் ஆஃப் டெசிஷன் மேக்கிங்ல ஆண்டவர் கரெக்டாக ஆலோசனை சொல்லி நடத்தியிருக்கிற சில பகுதிகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். என்னோடு கூட யாத்திராகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எக்ஸடஸ் சாப்டர் 18 13 கொஞ்சம் வாசிங்க. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கும் வேண்டியது என்ன என்றான். சரி,
அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தேவ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடே இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இந்த சம்பவம் சொல்லுது, மோசே ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ 10 பேரை வச்சு வேலை வாங்கினாலே 16 பிரச்சனை இருக்குது இல்ல. அவர் பல லட்சம் ஜனங்களை வச்சு அவர்களை நடத்தி கொண்டு போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனை. நான் யோசிப்பேன், நான் வியந்து வியந்து ஆச்சரியப்படுகிற ஒரு தலைவன் யாருன்னா மோசே தான். எப்படி ஆண்டவரே 30 லட்சம் ஜனங்களை நடத்திட்டு போனார்? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற 2 பிள்ளைங்களை உங்களால் சமாளிக்க முடியுதா? ஒரு அம்மா அன்னைக்கு ஜபக்குறிப்பு, என்னுடைய 3 வயது குழந்தையை என்னால் சமாளிக்கவே முடியவில்லை, எனக்காய் ஜெபம் பண்ணுங்க. நான் யோசித்தேன், ஒரு குழந்தையவே சமாளிக்க முடியல, இந்த அம்மா அடுத்த குழந்தை எப்படி ஆண்டவற்றை வாங்க போகுது அப்படின்னு யோசித்தேன். எத்தனை வயசு குழந்தைய சமாளிக்க முடியல? 3.5 வயசு குழந்தைய சமாளிக்க முடியல, 19 வயசு பையனை சமாளிக்க முடியல, 35 வருஷம் புருஷனை சமாளிக்க முடியல, 65 வயசு மாமனாரை சமாளிக்க முடியல. எல்லாருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனா இவர் 30 லட்சம் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்திட்டு போறார். ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்திருக்கும், அப்படிதானே? அவங்களுக்கு லேண்டு கிடையாது, வீடு கிடையாது, அப்புறம் பயிரிடுகிற நிலம் கிடையாது. எப்படி இவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு நான் யோசிப்பேன். என்னதான் பிரச்சனை வந்திருக்கும்னா, லாக்டவுனில் எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தே கணவன் மனைவி கடையில் பிரச்சனை கூடின மாதிரி அவங்களுக்கும் சில லாக்டவுன்ஸ் இருந்துச்சு. 1 இயர் மேகஸ்தம்பம் எழும்பலைன்னா அந்த 1 வருஷமும் எங்கே தான் இருக்கணும்? கூடாரத்துக்குள்ளே இருக்கணும். கொஞ்சம் யோசிங்க, வேறு வேலை கிடையாது. காலையில் போய் மன்னாவை பொறுக்கி கொண்டு வந்து அப்போ செஞ்சு சாப்பிட்டுட்டு பகலெல்லாம் என்ன நடந்திருக்கோ? தேவையில்லாத கான்வர்சேஷன். எகிப்தில் எப்படி இருந்தோம், இந்த ஆண்டவரை நம்பி இப்படி வந்தோமே. ஒரு புருஷன் அப்படி சொல்லியிருப்பான். மனைவி கொஞ்சம் பக்தியான மனைவி, ஏங்க அப்படி சொல்கிறீங்க, கர்த்தர் தான் நம்மளை கானான்னு கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியே கான்வர்சேஷன் வந்து வாக்குவாதமாகி என்ன பிரச்சனை வந்துச்சோ, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் மோசே உட்கார்ந்து என்ன செய்தாராம்? நியாயம் விசாரித்து கொண்டிருந்தார். மோசையின் மாமனாகி எத்ரோ பார்க்க வருகிறார். வந்தவுடனே அவர் ஆச்சரியப்படுறார், மோசே நீ என்ன காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உட்கார்ந்து நியாயம் விசாரிக்கிறியே, இப்படி செஞ்சா என்ன ஆகும்? நீயும் களைச்சு போவ, உன் கூட இருக்கிற ஜனங்களும் களைச்சு போவாங்க. உனக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். மக்கள் பெரிய விஷயத்தை மட்டும் உன்கிட்ட கொண்டு வரட்டும். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். 17வது வசனம். அதற்கு மோசையின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவேன். ஐ லவ் தட் வேர்ட். அவர் பெரிய பிலீவர்லாம் கிடையாது. ஆனா வந்து நின்று என் சொல்ல கேளு மோசே, உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். பல வேளைகளில் முதியோர்களிடத்தில் ஞானம் தங்கும் அப்படின்னு வேதம் சொல்லுதில்ல. அவங்க ரட்சிக்கப்பட்ட முதியோரா ரட்சிக்கப்படாத முதியோரான்லாம் சில சமயம் நீங்க பார்க்க கூடாது. அவர்களிடத்தில் சில ஞானம் தங்கும். சில வயதானவர்களோடு உட்கார்ந்து பேச எனக்கு ரொம்ப விருப்பம். ஏன் தெரியுமா? அவங்க வாயிலிருந்து வருகிற ஞானத்தின் வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இங்க மோசைக்கு சொல்றாரு, மோசே நீ செய்யற காரியம் நல்லது கிடையாதுப்பா. நீ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீ இப்படி உட்கார்ந்து நியாயம் விசாரிச்சா 1 வாரம் விசாரிப்ப, 1 மாசம் விசாரிப்ப, அப்புறம் நீ தொய்ந்து போயிடுவ. ஏன்னா பிரச்சனைகளை கேட்டுக்கிட்டே இருந்தா மைண்ட் என்ன ஆகும் சொல்லுங்க? டென்ஷன் ஆயிரும். நம்ம கூட சில சமயம் சில காரியங்களை செய்யும் பொழுது அடுத்து ப்ரெஷர் வரும்போது நேச்சுரலி நமக்கு என்ன வந்துடுது? டென்ஷன். இன்னைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில அதிக பழுக்களினால், அதிக பாரம் சுமக்கிறதுனால் தொய்ந்து போய் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற ஆலோசனை என்ன தெரியுமா? முக்கியமானதை மட்டும் செய், மீதி எல்லாம் ஒதுக்கு அப்படிங்கிறார். எப்படி? நான் தமிழ்ல தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமானதை மட்டும் செய், மீதி எல்லாம் டெலிகேட் பண்ணி கொடுத்துரு, எல்லாத்துக்கும் கொடுத்துரு. ஒருவேளை ஃபேமிலியா இருக்கலாம், இன்னைக்கே மாப் பண்ணணும், இன்னைக்கே க்ளீன் பண்ணணும், இன்னைக்கே ஒற்றை அடிக்கணும், இன்னைக்கே அதை செய்யணும், விட்டுருங்க. நாளைக்கு 2 வேலையை வைங்க. அதை நாளைக்கு வைக்கிறதுனால எதுவுமே உங்களுக்கு மூழ்கி போய் விடாது. அப்போ சில வேளைகளை நம்ம என்ன நினைக்கிறோம்? அதிகமான பழுக்களை மேலே போட்டுட்டு முக்கியமான காரியத்தை விட்டுட்டோம். எல்லாம் செய்றீங்க, ஜெபத்தை விட்டுறீங்க. எல்லாம் செய்றீங்க, வேதம் வாசிக்கிறத விட்டுறீங்க. எல்லாம் செய்றீங்க, ஆண்டவருக்காக கொஞ்சம் ஊழியம் செய்யறதை விட்டுறீங்க.
எல்லாம் செய்றீங்க, நீங்க ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுறீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், மோசேயின் மாமன் அவருக்கு சொன்ன ஆலோசனை தான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்ற ஆலோசனை. நான் கடந்த நாட்களில் ஒரு செய்தியில பேசினேன், சில காரியங்களுக்கு நீங்க நோ சொல்ல பழக வேண்டும் என்று. இன்னைக்கு நான் சொல்றேன், சில காரியங்களை ஃபில்டர் பண்ணுங்க. எதற்காய் அழைக்கப்பட்டீர்கள்? எதற்காய் தேவன் உங்களை வேறு பிரித்தார்? எதற்காய் தேவன் உங்களுக்கு நன்மைகளை செய்து இம்மட்டும் நடத்தி வந்தார்? எந்த நிலையில ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார்? உங்க பொசிஷனுக்கு கீழே இருக்கிற பெட்டி மேட்டர்ஸ், மைனர் திங்ஸுக்கு உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்கு காட் கிவன் எனர்ஜி இருக்குதுல்ல, காட் கிவன் டேலண்ட், காட் கிவன் டைம், காட் கிவன் மணி, இதை எல்லாத்தையும் யூஸ்ஃபுல்லான காரியத்தில் இனிமே நீங்க ஸ்பெண்ட் பண்ண பழக வேண்டும். சரியா? நான் முந்தி ஒரு நாள் ஒரு செய்தியில் சொன்னேன், ஒரு அம்மா ஒரு மீட்டிங் போயிருக்கும் போது எல்லாரும் வேற வேற கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. எனக்கு அந்த அம்மா அந்த கிராமத்தில் அவங்க தென்னை மரத்தில் அந்த மட்டெல்லாம் விழுந்து அந்த குச்சியெல்லாம் தொடப்பம் செய்வாங்க. சரியா? அவங்க அதை செஞ்சு அதை சேல் பண்ணுறாங்களா. எனக்கு கிஃப்ட் என்ன கொடுத்தாங்க தெரியுமா? அம்மா, எங்கள் தோட்டத்திலிருந்து நான் செஞ்சம்மா, காரில் தானம்மா போகிறீங்க, போட்டு போங்கம்மா அப்படின்னு அன்பாக கொடுக்குறாங்கல்ல, வேண்டான்னு சொல்லக்கூடாது. அப்போ நான் கேட்டேன், ஒரு நாளைக்கு எத்தனை செய்வீங்கன்னா? 1 செய்வேன் அல்லது 2 செய்வேன். நல்லா ஜெபிக்கிற ஒரு தாய், நல்லா உபவாசிக்கிற ஒரு தாய், ஆனால் ஒரு நாளெல்லாம் தென்னை மரத்துலேருந்து விழுந்த குச்சியை எடுத்து என்ன செஞ்சிட்ருக்குறாங்க? தொடப்பத்தை செஞ்சிட்ருக்குறாங்க. நான் சொன்னேன், அம்மா நிறுத்துங்க, நீங்கள் ஒரு ஜெபிக்கிற தாய், இதில் வர்ற இந்த சின்ன இன்கமில் நீங்கள் பிழைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களை கர்த்தர் ஏற்கனவே நல்லா வச்சிருக்கிறாரு. உங்கள் நேரத்தை கர்த்தருக்காக செலவழிங்க, உங்கள் நேரத்தை ஜெபத்தில் செலவழிங்க. இந்த கிராமத்து மக்களுக்கு போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க. மேலான நோக்கத்துக்காய் அழைக்கப்பட்ட நீங்கள் கீழான காரியத்தில் நேரத்தை செலவழிக்க கூடாது. மோசஸ், he was a leader. அவருடைய லீடர்ஷிப் பொசிஷன் வேற. ஒருத்தன் பெட்டி மேட்டர் எடுத்துருவான், ஐயா என்னிடத்தில் அவன் இவ்வளோ கடன் வாங்கினா, 10 ரூபாய் கடன் வாங்கினா, ஆனால் திருப்பி தரல, ஐயோ, அதுக்கு போய் மோசே போய் வழக்கில் உட்காந்து நியாயம் தீர்க்கணும்னு அவசியம் இல்லை. பெரிய பெரிய காரியம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் களைத்து போய் இழைத்து போய் அதிகமான பாரத்தையும் பழுவையும் சுமந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, சில காரியத்தை இன்னைக்கு இறக்கி வச்சுட்டு எது முக்கியமானது, எது எசென்ஷியல், எது தேவையானது, அதுக்கு மட்டும் உங்கள் பேலன், உங்கள் நேரம், உங்கள் எனர்ஜி எல்லாத்தையும் செலவழிச்சிங்கன்னா வரும் நாட்களிலே கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்வார். வாசிங்க 19வது வசனம். இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். சொன்னது யாரு? மாமனார். மாமனார் மோசேயை விட ஆவிக்குரியவரா? ஆவிக்குரியவர் இல்லையா? அவர் ஆவிக்குரியவர் கிடையாது. மோசே தான் பெரிய லீடர், தேவனை முகமுகமாய் கண்டவர். ஆனா அந்த முகமுகமாய் கண்ட மோசேக்கே ஒருத்தர் ஆலோசனை சொல்லணும். யாராவது உங்களுக்கு கவுன்சில் பண்ணா, நான் ஒரு பெரிய ஊழியக்காரன், நான் ஒரு பெரிய ஊழியக்காரி, நான் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுவேன் தெரியுமா, எனக்கு நீ ஆலோசனை சொல்லாதான் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சின்ன பிள்ளை சொன்னா கூட அது சொன்னதுலேருந்து கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ள பழக வேண்டும். சரி, வாசிமா. தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். நீ தேவ சந்நிதியிலே, சொல்லுங்க, நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டீங்க தெரியுமா? தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக. ஆண்டவர் எனக்கு ரொம்ப இடைப்பட்டார் இன்னைக்கு இந்த வசனத்தை கொண்டு. உன்னை ஏன் அழைச்சேன் தெரியுமா? என் சந்நிதியில ஜனங்களுக்காய் மன்றாட, ஜனங்களுக்காய் என்னிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்க தான் உன்னை நான் அழைச்சேன். என்னை மட்டுமல்ல, உங்க எல்லாரையும் ஆண்டவர் அதுக்கு தான் அழைச்சார். தேவ சந்நிதியிலே நீர் ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய், ஸ்பெஷலா இருக்கிறத மட்டும் நீ டீல் பண்ணு மோசஸ். நீ இந்த சின்ன சின்னதுல எல்லாம் உன் தலையிடாத. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விட்டுரு. நான் சொல்றேன், 5 ரூபாய் விஷயத்துக்கு போய் சண்டை போட்டுட்டு ஒரு தக்காளி பழத்துக்கு போய் சண்டை போடாதீங்க. சரியா? கடைக்கு போனீங்கன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. சில காரியங்களை விட்டுறணும். விட்டுட்டு நீங்க விசேஷித்தவைகளுக்காக தேவ சந்நிதியில் இருக்கணும். சரி, கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். மோசஸ்க்கு எது தெரியுமா ஊழியம்? அவர்கள் நடக்க வேண்டிய வழி, அவர்கள் செய்ய வேண்டிய காரியம். சரி, நான் உங்களுக்கு இன்னைக்கு செய்தி உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்களுக்கு செய்தி கொடுக்க வரனே, நான் 9:55 வரைக்கும் நான் கிச்சனில் இருந்துட்டு பைபிளை தூக்கிட்டு நேராக ஓடி வந்தா உங்களுக்கு வேர்ட் ஆஃப் காட் வருமா? வரவே வராது. 3 நாளாக பிரசவ வேதனை பட்டுட்டு இருக்கிறேன். ஐயோ ஆண்டவரை என்ன பேசணும், ஆண்டவரை என்ன பேசணும், ஆண்டவரை என்ன, ராத்திரி படுக்கும் போது எவ்வளோ லேட்டு. அப்போது தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி அதை உருவாக்கி
இன்னைக்கு காலையில் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து இந்த மெசேஜை ஒரு ஃபார்ம் பண்ணி ஜெபம் பண்ணி இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாதான் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஏன் தெரியுமா? நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? தேவ ஜனங்களுக்காக. நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? தேவ ஜனங்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்களுக்கு சொல்லுவதற்கு. இன்னைக்கு உங்க ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன், you are called for a very special purpose. மீன் மேட்டர்ஸ்க்கு, மீன் இஷ்யூஸ்க்கு உங்க பலன், உங்க நேரத்தை தயவு செய்து வீணடிக்காதீங்க. நான் ஒரு ஆலோசனை சொல்றேன் மோசே, கேளு மோசே. அப்புறம் சொல்றாரு 21, ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு சொல்றாரு. நீ 4 கேட்டகரி, அதாவது பீப்புளை நீ செலக்ட் பண்ணணும். அவங்களுக்கு 4 குவாலிஃபிகேஷன் இருக்கணும். 1, அவங்க எப்படி இருக்கணும்? காட் ஃபியரிங்கா இருக்கணும். 2வது ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். 3வது பொருளாசையை வெறுக்கிறவர்களா இருக்கணும். 4வது திறமையுள்ள மனுஷங்களா இருக்கணும். அப்போ அந்த கேட்டகரி பீப்புள் அவங்க தங்களை எப்படி வளர்த்திருக்கணும் தெரியுமா? அவங்க தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும், பொருளாசை வெறுக்கிறவர்களா இருக்கணும், திறமையுள்ள மனிதரா இருந்தாதான் மோசே அவர்களை தெரிந்து கொள்ளுவார். நீங்க மோசையா இருக்கலாம் அல்லது மோசைக்கு உதவியாளரா இருக்கலாம். நீங்க மோசையா இருந்தா பெரிய காரியத்துல மட்டும் வேற நேரத்தை செலவிடுங்க, சின்ன காரியத்தை விட்டுருங்க. நீங்க மோசையால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தால் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும், பொருளாசை வெறுக்கிறவர்களா இருக்கணும். அதுக்கு பிறகு திறமையுள்ளவர்களா உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். சிலருக்குள்ள திறமை அப்படியே இருக்குது, மங்கி போய் இருக்குது. கர்த்தர் கொடுத்த சில டேலண்ட்ஸ் எல்லாம் நீங்க டெவலப் பண்ணணும், வளர்த்து அதை ஆண்டவருக்காய் பயன்படுத்தணும். சரி மோசே, உனக்கு நான் சொல்றேன், ரொம்ப பழுவோடு இருக்கிறப்பா, தேவையில்லாதெல்லாம் விலைக்கு. சில வேளைகளில் உங்கள் மனசில் கூட 100 கவலை இருக்கும். இருக்கா? இப்போ கூட அப்படித்தான் சிஸ்டர் இருக்குது. 100 கவலை என்ன, 1000 கவலையை மனசில் வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படி சொல்கிறீங்களா? சில காரியத்தை கவலைப்படக்கூடாதுன்னே நீங்கள் தீர்மானிக்கணும். புரியுதா? அதுக்காக ஜெபிக்கிறீங்களா, ஜெபிக்கலையா, உபவாசிக்கல, அதெல்லாம் இல்லை. இது என் மைண்டில் இருந்து நான் எடுத்து போட போகிறேன். நான் இதை பற்றி கவலைப்பட போகிறதே இல்லை, நான் இதை நினைக்க போகிறதே இல்லை அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். அழுத்தங்கள் அதிகமாகும் பொழுது நான் பல வேளையில் என்ன செய்வேன்? கதவை பூட்டிட்டு பேசாமல் போய் படுத்து தூங்கிடுவேன். நீங்கள் நினைக்கலாம் சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்கன்னு. ஜெபம் பண்ணதுக்கு ஒரு நேரம் இருக்குது. ஆனால் என்னால் தாங்க முடியாத ப்ரெஷர் வரும் பொழுது டோரை ஷட் பண்ணிவிட்டு உள்ளே போய் நீட்டாக ஒரு 1 hour தூங்கி எழும்பின உடனே மைண்டு எப்படி ஆயிரும் தெரியுமா? ஃப்ரெஷ் ஆயிரும். அப்போ அதிலிருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான உடனே டிசைட் பண்ணும், நோ தேவையில்லாத காரியத்துக்கெலாம் நான் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருதயம் அழுத்தப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 1 வருஷத்துக்கு பின்னாடி நடக்க வேண்டிய காரியத்தை இப்போவே மைண்டில் தூக்கி வச்சுட்டு இருக்கிறீங்க. புருஷன் ரட்சிக்கப்படலை தான், பிள்ளை ரட்சிக்கப்படலை தான், வீட்டில் கஷ்டம்தான். நீங்கள் கவலைப்படுறதுனால ஏதாவது நடக்க போகுதா? சான்ஸே இல்லை, நடக்க போகிறதே இல்லை. ஆனால் சரி ஆண்டவரே, இதை பற்றி கவலைப்பட மாட்டேன், இதை பற்றி கவலையே பட மாட்டேன், வச்சிடுறேன் ஆண்டவரே. அப்படி உங்கள் மைண்டை கொஞ்சம் மாற்றிட்டு கவனத்தை செலுத்த வேண்டியதுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்? கவனத்தை செலுத்த வேண்டும். சரி, இதை ஏன் நான் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன்னா, சிலருடைய சிந்தையில் நிறைஞ்சிருக்கிறதெல்லாம் என்னது? பாரம் 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 பாரம். சரி, ஒரு வசனத்தை வாசிங்க, 22. அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். ஊழிய செய்கிற தேவதாசர்களே, உங்களுக்கு சொல்றேன், சில சிறிய காரியங்களை கூட இருக்கிற உடன் ஊழியர்களுக்கு டெலிகேட் பண்ணி கொடுங்க, அவங்களே செய்யட்டும். எல்லாத்தையும் போய் நீங்களே செய்யணும்னு நினைச்சா உங்க ஆயுள் ரொம்ப கொஞ்சம். அந்த கொஞ்சம் ஆயுள்ல உங்க பலனை சின்ன சின்ன காரியத்தில் வேஸ்ட் பண்ணாதீங்க. தப்பாக தான் செஞ்சுட்டு வருவாங்க, அவங்க தப்பாக தான் முடிச்சுட்டு வருவாங்க. பரவாயில்ல, செய்ய விடுங்க, 4 தடவை செய்ய விடுங்க, 5ஆவது தடவை அவங்க சரியாக செய்வாங்க. இப்படி செய்தால், இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு எப்படி இருக்கும்? லகுவா இருக்கும். லகுவா இருக்கணுமா, சுமந்து இருக்கணுமா? சொல்லுங்க. அப்படி கொஞ்சம் இறக்கிடுவீங்களா? டங்ஸ்டன் இருக்காப்லையா? இறக்கிடுவீங்களா? சொல்லுங்க. தேவையில்லாத கவலையை என் சிந்தையை விட்டு நானே இறக்க போறேன். எல்லாத்தையும் தூர வச்சுட்டு, ஆண்டவரே சந்தோஷமா இருக்கு எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே நான் களிப்பா இருக்கு எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. தேவையில்லாத மைண்டை வந்து அப்படி கிளவுடியா வச்சுக்க கூடாது ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. காட் வில் ஹெல்ப் யூ. ஒரே ஒரு சரணத்தை பாடலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.
கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் தாங்கி நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் தாங்கி நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே உன்னை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் மேல பாரத்தை வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு லகுவாய் வாழ பாருங்கள். வாழ்க்கை மிக இன்பமானது. நம்ம பல நேரத்தில் தூக்கி சுமந்து துன்பமாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையில் ஆச்சரியமானவர். பாரத்தை அவர் மேலே வச்சுட்டா அந்த பாரத்தை அவரே எடுத்து செயலில் மகத்துவமானவர். அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து விடுவார். அப்போ நம்ம சந்தோஷமாக வாழ முடியுமா? சரி. ரெண்டாவதாக ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அவருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். சில வேளைகளில் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லிவிங், வாட் இஸ் காட்ஸ் வில் இன் யோர் லைஃப் அப்படியே உங்களுக்கு தெரியாது. ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க கர்த்தர் சுத்தமாக தெரியல, ஒரு வீட்டை வாடகை எடுக்க ஆண்டுடைய சுத்தமாக தெரியல. சில வேளைகளில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய திட்டத்தை வச்சுருக்கும் போது அந்த திட்டம் என்னன்னே தெரியாமல் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா கிருபையுள்ள ஆண்டவர் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்வார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படி நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ தாவீது ராஜாவினிடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள். சரி, இந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். முதல் வசனம் வாசிங்க. தாவீது ராஜா வயது சென்று விருத்தாப்பிரியன் ஆன போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. தாவீது ஆட்சிக்கு வந்து 40 வருஷங்கள் அரசாட்சி செய்தார். யுத்தங்களை செய்தார், ஜனங்களுக்கு நியாயம் செஞ்சார், எல்லாம் செஞ்சார். ஒரு எண்ட் டைம் அவருக்கு வந்துருச்சு. எல்லாருக்கும் ஒரு எண்ட் டைம் வருமா? நமக்கு எல்லாத்தையும் யோசிப்போம், ஆனால் அதை மட்டும் யோசிக்கவே மாட்டோம். நம்ம ஒரு வேளை இன்னொரு 10 வருஷத்தில் போயிட்டா, இன்னொரு 5 வருஷத்தில் போயிட்டா, 5 வருஷத்துக்குள்ள ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்யணும், குடும்பத்துக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. சிலர் ரொம்ப சீரியஸ்லி இல்லாகி ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் கூட அவங்க ப்ராப்பர்ட்டியை பிள்ளைங்களுக்கு சரியாக ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்குரிய உயிலெல்லாம் எழுதி வைக்கிறதே கிடையாது. கடைசியில் பிள்ளைங்க கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு எவ்வளோ குடும்பங்கள் எவ்வளோ பிரச்சனை. வாழ்க்கையை இதுதான் என் வாழ்க்கை, நான் இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஞானமாய் வாழ வேண்டும். சரி, இங்கே தாவீதுக்கு வயசாயிடுச்சு. அப்போ தாவீது படுக்கையில படுத்திருக்கிறாரு. வயது சென்று விருத்தாப்பியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அதாவது பாடியெல்லாம் கோல்டாகி வயது முதிர்ந்த ஒரு நிலைமை, சீக்கிரமே அவருக்கு வயசாயிடுச்சு. சரி, அப்போ இருக்கிற பீரியட்ல ஆண்டவர் ஏற்கனவே தாவீதுட்டு என்ன சொன்னார்னா, சாலமோன் தான் ராஜாவாவாரு அப்படின்னு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-13, 1 நாளாகமம் 28:4-5 இந்த 2 வசனங்கள் வாசிக்கலாம். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். சரி, ஆண்டவர் வந்து ப்ராமிஸ் பண்ணார். 2 சாமுவேல் 1 நாளாகமம் 28:4-5 வாசிங்க. இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவா இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் தாவீதுக்கு சொன்னாரு, உன் கர்ப்ப பிறப்புல ஒருவனை சிங்காசனத்துல வைப்பேன். முதலே சொல்லிட்டார், சித்தம். 2வது சாலமோனுக்கும் தெரியும்
தன்னுடைய தகப்பன் தனக்கு சொல்லியிருந்தார். அவருடைய தகப்பன் சொல்லியிருந்தார், நீ தான் சாலமோன், எனக்கு பிறகு ராஜாவாக வருவாய் என்று. தாவீதுக்கும் தெரியும், சாலமோனுக்கும் தெரியும். பத்சேபாளுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன இப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சாலமோனுக்கே தெரியுதுன்னா பத்சேபாளுக்கு தெரியாமல் இருக்குமா? ஆண்டவர் சாலமோனை தான் ராஜாவா மாற்ற போறேன்னு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும், தேசத்துக்கே தெரியும். இப்படி இருக்கும் பொழுது அதோனியா திடீர்னு அவன் ராஜாவாகிறதுக்கு தன்னை உயர்த்துகிறான். இப்போ இவ்வளோ சீரியஸா தேசம் முழுசும் அவனை ராஜாவாக்குறதுக்கு தீர்மானம் எடுத்து அவனை கழுதையின் மேல் ஏற்றி போய் ராஜாவெல்லாம் ஆக்கிட்டாங்க. ஆனால் பத்சேபாள் அரண்மனையில் அமைதியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். இது எவ்வளோ ஒரு, அதை என்ன சொல்றது, அறியாமை என்று சொல்லுவதா, நிர்விசாரம் என்று சொல்லுவதா? உங்களில் அநேகர் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பொசிஷன், உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், உங்களுக்கு கொடுத்த ஒரு உயர்வு, இதையெல்லாம் எதுக்கு தெரியுமா கொடுத்தாரு? உங்களுக்கு கொடுத்த கனெக்ஷன், உங்களுக்கு கொடுத்த குட் பீப்புள், உங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், உங்களுக்கு கொடுத்த வசதி, உங்களுக்கு கொடுத்த ஞானம், உங்களுக்கு கொடுத்த எல்லா கிஃப்ட்ஸையும் ஏன் கொடுத்தாரு தெரியுமா? டு யூஸ் இட் ஃபார் காட்ஸ் கிங்டம். ஆண்டவர் ராஜ்யத்துக்கு பயன்படுத்த தான் கொடுத்தார். இந்த பத்சேபாள் இன்னொருவனுடைய மனைவியா இருந்தார். இப்ப அரண்மனையில யாரா இருக்கிறாங்க? ராஜாத்தியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் தாவீதுக்கு வயசாயிருச்சு, அவங்களுக்கு தெரியும் சாலமோன் தான் ராஜாவாகணும்னு. ஆனா அமைதியா, நம்ம ஊர் பாஷையில கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நாத்தான் வருகிறார், வேகமா வந்து பேசுறார். உனக்கு தெரியாதா, இதெல்லாம் தெரியாதா என்று அவருக்கு புத்தி சொல்லுகிறார். அப்புறம் சொல்றாரு, நீ உடனே எழும்பு. அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 1:12. இப்பொழுதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படி நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். இப்பொழுதும் அதோனியா ராஜாவான உடனே முதல் வேலை என்ன செய்வாரு? யாரை கொலை செய்வார்? சாலமோனை கொலை செய்வார். ஏன்னா நிச்சயம் தெரியும் சாலமோன் தான் அடுத்து தாவீதுக்கு பிறகு ராஜா. அப்போ சாலமோனை கொலை செய்தால் யாரையும் கொலை செய்வார்? பத்சேபாள். இவ்வளத்தையும் தெரியாம ஒரு பெண் அரண்மனையில் அமைதியா சாப்பிட்டுக்கிட்டு தூங்கி எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கு. நாத்தான் வருகிறான். இப்போ வா, உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். பத்சேபாளே, நீ மௌனமா இருக்கக்கூடாது. உன் ஜீவனும் தப்பு வைக்கப்படணும், உன் மகன் சாலமோனுடைய ஜீவனும் தப்பு வைக்கப்படணும். நீ எழுப்பி அகத்தியமாய் போய் நீ ராஜாட்ட பேசு அப்படிங்கிறார். வாசியுங்கள் அடுத்த வசனம். நீ தாவீது ராஜாவினிடத்தில் போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள். நீ போய் அவரிடத்தில் கேள். யார்கிட்ட கேளு? ராஜாட்ட போய் கேளு. நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன். பத்சேபாளே, மௌனமா இருக்காத, சும்மா இருக்காத. இன்னும் டைமே இல்லை. இதோ அதோனியா ராஜாவாயிட்டான். கொஞ்சம் ஒரு நாள் நீ டிலே பண்ணா கூட உன் ஜீவனுக்கு ஆபத்து, உன்னுடைய மகனுடைய ஜீவனுக்கு ஆபத்து. எழும்பி போ என்று சொல்லுகிறார். பல வேளைகளில் நீங்க கூட லைஃப்ல இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்லயே உட்கார்ந்துட்டு லைஃபை என்ஜாய் பண்ணக்கூடாது. உங்களை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகளை அறிந்திருக்க வேண்டும். உங்கள் வாழ்விலே ஆண்டவர் கிரியை செய்கிற காலத்தை அறிந்திருக்க வேண்டும். அந்த காலத்துக்குள்ள நீங்க செயல்படலைன்னா அது வேற விதமாய் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்கே நாத்தானுடைய ஆலோசனையை பத்சேபாள் கேட்டான். உங்களுக்கு சில வேளைகளில் தேவ ஊழியருடைய ஆலோசனையை நீங்க கேட்கணும். நேத்தன் ஒரு ப்ராஃபட். அவர் தாவீதுக்கு தீர்க்கதரிசியா இருந்தார். எல்லாம் ஆலோசனை சொல்லுவார். தாவீது பாவம் செஞ்ச பொழுது சுட்டி காட்டினவர் அவர் தான். உங்களுக்கு நல்ல ஆலோசகர்கள், ஊழியர்கள் கட்டாயம் வேணும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை போய் ஷேர் பண்ணணும். நான் இப்படி இருக்கிறேன், என் சூழ்நிலை இப்படி இருக்குது, என்ன செய்யணும் சொல்லுங்க. அவங்க ஒன்று அனுபவம் உள்ளவர்கள், ரெண்டாவது தேவனுடைய சத்தம் கேட்கிறவர்கள். அவர்கள் உங்களுக்கு கட்டாய ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த ஆலோசனையின் படி நடக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, பத்சேபாள் போனாள். நாத்தான் சொல்றார், நானும் வரேன், கூட வந்து உன் வார்த்தையை உறுதிப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். பத்சேபாள் போய் பேசுகிறார். வாசிக்கலாம். 29வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்நானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. பத்சேபாள் இந்த நற்செய்தியை எதிர்பார்த்திருக்கவே மாட்டா.
அவ ராஜாட்ட போக பயந்து பயந்து அரண்மனையில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி வந்து பேசின உடனே நேரா போய் ராஜாட்ட பேசுறா. நாத்தான் உறுதிப்படுத்துகிறார், உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சமயத்தில் அதை எடுத்து செல்ல வேண்டும். ரெண்டாவது, சமயத்திற்கேற்ற ஆலோசனை தருகிற ஆட்கள் எனக்கு தாங்கன்னு கேட்கணும். ஆண்டவரே, நான் அமைதியா இருந்து உங்க சித்தத்தை இழந்துடக்கூடாது, அமைதியா இருந்து நீங்க தருகிற உயர்வை நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் ஆண்டவர், அந்த வசனம் அழகா இருக்குது, இன்றைக்கு செய்து தீர்ப்பேன். ஒருவேளை தாவீது மறுநாள் செய்யணும்னு நினைச்சிருந்தா அதோனியா ராஜாவான உடனே என்ன செஞ்சிருப்பான், காலாட்கள் எல்லாம் அனுப்பி முதல்ல தாவீது ராஜாவை கொலை செய்யுங்கன்னு சொல்லியிருப்பான், நிச்சயம் செஞ்சிருப்பான். ரெண்டாவது, சாலமோனை கொலை செய்யுங்கள் என்று சொல்லியிருப்பான். மூன்றாவது, பத்சேபாளை கொலை செய்யுங்கள் என்று சொல்லியிருப்பான். அந்த ஒரே நாள் அவள் எழுந்து போய் ராஜாவின் இடத்தில் பேசினதினால் தன் குடும்பத்துக்கு வருகிற நஷ்டத்துக்கு தப்பினாள், தன் ராஜ்யத்திற்கு வருகிற நஷ்டத்துக்கு தப்பினாள். தேவ சித்தம் நிறைவேறும்படி அன்றைக்கு அவள் தாவீது ராஜாவை சந்தித்து அந்த சந்திப்பு ஆசீர்வாதமா இருந்துச்சு. உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தா உடனே கீழ்ப்படிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் விளங்க வேண்டிய தேவ சித்தத்தை சொன்னால், அடுத்த வருஷம் பார்க்குறேன் ஆண்டவரே, அடுத்த மாதம் பார்க்குறேன் ஆண்டவர், இப்போ தான் ஆண்டவரை கை குழந்தையா இருக்குது ஆண்டவரே, நான் அப்புறம் இந்த சாக்கு போக்குகள்லாம் சொல்லவே கூடாது. சில காரியங்கள் ஒரு முறை தான் அவங்களை தேடி வரும். ஒருவேளை இந்த நாத்தானுடைய வார்த்தை அந்த ஒரு முறை தான் தேடி வந்திருக்கும். பத்சேபாள் அதை துச்சமாக எண்ணி இருந்தால் அன்னைக்கு அவர் ஜீவன் போயிருக்கும். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். ஆலோசனை கொடுத்தார், அன்னைக்கே சாலமோன் ராஜாவா மாறிட்டார். பின்னாடி உள்ளதெல்லாம் வாசிச்சு பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாலமோனை நகரத்தில் எல்லாரும் சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துவாங்க, உலா வருவாங்க, ரதத்தில் ஏத்திட்டு வருவாங்க. அன்னைக்கே ஆண்டவர் அதை செய்து முடித்தார். சொல்லுங்க, ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். உங்களுக்கு சொல்ற ஆலோசனைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அவர் அதை செயல்களில் மகத்துவமா மாற்றி உங்களுக்கு முடிச்சு தருவார். ஹல்லேலூயா. பல வேளைகளில் ஆண்டவருடைய சத்தம் கேட்காததுனால தான் இன்னைக்கும் நம்ம அமைதியா வாழ்க்கையில முன்னேறாம இருக்கோம். சத்தத்தை கேளுங்க, சித்தத்தை செய்யுங்கள். மூன்றாவதாக, ஆண்டவர் பெரிய பெரிய ஆட்களை வச்சு தான் பேசுவார் அப்படின்னு கிடையாது. சிறிய ஆட்களை வச்சு கூட பேசுவார். சில வேளைகளில் சின்ன ஆட்களை சரி திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசினிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். அப்பொழுது சீரியா தேசத்தில் உள்ள படைத்தளபதி நாகமான் வீட்டிலே ஒரு சின்ன பெண் சிறைப்பட்டு போகிறாள். அந்த பிள்ளை அவங்க அம்மா எப்படி வளர்த்திருந்தா, அந்த வீட்டில் ஒரு கஷ்டம் வரும் பொழுது இவ சொல்றா, என் எஜமான் இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரே, அவர்கிட்ட போனா இவருடைய குஷ்டரோகத்தை அவர் சுகமாக்கிடுவார். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆலோசனை. ஆலோசனை. அந்த குழந்தை வாயிலிருந்து ஆலோசனை வருது. படைத்தளபதி ஒருவேளை, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் கமாண்டர், நீ என்கிட்ட இந்த சின்ன பிள்ளை சொல்கிற ஆலோசனை நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. சில வேளைகளை உங்கள் பிள்ளைங்க மூலமாகவே ஆண்டவர் உங்களுக்கு பேசுவார். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. பொண்ணு சொன்ன, மம்மி ஏன் இப்படி கத்துறீங்க, நீங்கள் ஜீசஸ் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குதா, நீ வாய மூடு அப்படின்னு அதுக்கு 2 போடு போட்டுறக்கூடாது இல்லை. சில சமயம் அதுக்கு 2 போடு போட்டு அது போய் அழுதுட்டு இருக்கோம். எதுக்குடா நம்ம போய் சொன்னோம், அடுத்த முறை சொல்லாது, அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். பிள்ளைங்களை பேச விடுங்க. பிள்ளைங்க சத்தத்துக்கு கூட சில சமயம் நீங்கள் செவி கொடுக்கணும். ஒரு சின்ன குழந்தை போய் அருமையாக ஆலோசனை சொல்லுது, ஏ எஜமான் இஸ்ரவேலில் இருக்கிற இந்த தீர்க்கதரிசியின் இடத்துல போனால் நலமாக இருக்கும். இந்த ஆலோசனை தேவன் தந்த ஆலோசனையா மனுஷ ஆலோசனையா? சில காரியத்தை நீங்கள் டிசர்ன் பண்ணணும். நீங்க ஜெபிக்கிற ஜனங்கள், நீங்க ஆண்டவரை நேசிக்கிற மக்கள், சில ஆலோசனை உங்களுக்கே தோணும் சரி கிடையாது அப்படின்னு தோணும் போது ஜெபிச்சு அதுக்கு நோ சொல்லிடணும். ஆனா சில ஆலோசனை அது உங்களுக்கு சரியா தோணும். எஸ், சரிதான் நான் சொல்றது, நமக்கு எங்கேயுமே சுகம் கிடைக்கல, போய் பார்த்தாதான் என்ன, ட்ரை பண்ணாதான் என்ன. சிலருக்கு அந்த ட்ரை பண்றதே வராது. ஆனா ஒரு சின்ன முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அங்க ஒரு டோர் வைடா ஓப்பன் ஆயிருக்கும். உங்களுக்கே தெரியாது, ஆச்சரியமாய். ஆண்டவர் சில வேளைகளில் எப்படி நடத்துவார்ன்றே தெரியாது. ஏராளமான உதாரணங்கள் என்னிடத்தில் இருந்தாலும் எல்லாவற்றையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஒரு சிறு பெண் மூலமாய் கொடுத்த ஆலோசனை அன்னைக்கு ஒரு நாகமானுக்கு பெரிய சுகத்தை கொண்டு வந்தது. தீர்க்கனாகிய
அந்த எலிசாவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்தார். அதே 2 ராஜாக்கள்ல இன்னொரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமானவர், செய்கிற காரியம். 6ஆம் அதிகாரம் 8-10 வரைக்கும் வாசிங்க. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். நல்லா கவனிங்க. ஒரு தேவனுடைய மனுஷன் ராஜாவுக்கு ஆலோசனை சொல்றார். என்ன ஆலோசனை சொல்றாரு? தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்திற்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும், சீரியன் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னார். இங்க வர்றீங்க ஒவ்வொரு வாரமும், உங்களுக்கு தேவ ஆலோசனை கிடைக்குதா? சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், எழுப்பிலாம் விட மாட்டேன். போன வாரத்துக்கு முந்தின வாரம் இதே சிட்டி லைட்ல என்ன செய்தி கொடுத்தோன்னு ஞாபகம் இருக்கா? நற்செய்தி வரும், அது ப்ராமிஸ் மெசேஜ்னால ஞாபகம் இருக்குது. சரி, போன மாசம் இங்க வந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லி நீங்க செஞ்ச காரியம் ஏதாவது உண்டா? எங்க போனீங்க? உபவாச ஜெபத்துக்கு போனோம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சிஸ்டர் எப்படி பேசினாங்க? நல்லா பேசினாங்க. ஓகே, அந்த வாரத்தோடு அது முடிஞ்சுது. அப்புறம் அடுத்த வாரம் போவோம் உபவாச ஜெபத்துக்கு. எதுக்கு போறீங்க? ஜெபிக்க போறோம். எதுக்கு போறீங்க? வசனத்தை கேட்க போறீங்க. வசனத்தை கேட்குறீங்க. அடுத்த வாரம் உங்களை பார்த்து போன வாரம் வந்தீங்களே, என்ன ஆண்டவர் பேசினார்னா செய்தி நல்லா இருந்துச்சு. இந்த நல்லா இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் நம்மளை கூட்டிட்டு வரல. ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தர் ஏதோ ஒன்றை நமக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு சொல்றாருல, என் ஆலோசனையை கேளு, என் ஆலோசனையை கேட்டா நான் உனக்கு பயங்கரமான காரியங்களை செய்கிறேன்னு சொல்றார். ஸோ வெயிட் அப்பான் த லார்ட். கர்த்தருக்கு காத்திருந்து ஒவ்வொரு காரியத்திலும் ஆலோசனையை கேட்கணும். உங்களை திட்டலை, உங்களை கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்றேன். செய்தியை கேட்டுட்டு மட்டும் போகாதீங்க. செய்தியில கர்த்தர் என்ன சொன்னார், ஒரே ஒரு காரியமாவது மனசுல இருத்தி வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். சரி, இன்ன இடத்திலே சீரியா ராஜா வந்து பாளையம் இறங்குவான்னு சொல்லி தீர்க்கதரிசி ராஜாவுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாராம். அந்த ராஜாவுடைய பாளையத்துல ஒரே குழப்பம். யாருடாப்பா நம்ம செய்தியை போய் அவனுக்கு சொல்றது? நம்ம எங்க போனாலும் அங்க படைய வச்சிடறானே இவன், நம்ம எங்க போய் எதிர்க்கணும்னாலும் அங்க ஆட்கள் வச்சிடறானே. உடனே அந்த எதிரியின் ராஜாவுடைய சேனையில் இருக்கிற ஒருத்தர் சொல்றார், ராஜா இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் ராஜா, உங்க பெட்ரூம்ல நீங்க என்ன பேசுறீங்கிறத கூட போய் என்ன செஞ்சிருவான், அவன் சொல்லிடுவான். அவன் ஆண்டவர் ரொம்ப பெரியவர், அவர் வந்து நடந்ததையும் சொல்லுவாரு, நடக்கிறதையும் சொல்லுவாரு, நடக்க போறதையும் சொல்லுவார் ராஜா. அந்த தேவன் பெரியவர் என்று சொன்னான். உங்களுக்கு அவர் தேவனா இல்லையா? உங்களுக்கும் அவர் தேவன் தான். உங்களை சுத்தி என்ன ஆபத்து வரப்போகுது என்பதை சொல்லுகிற ஒரு தேவன். ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எனக்கு ஏதாவது சோதனை வந்தால் முதல்ல சொல்லிடணும் ஆண்டவரே. என் ஜபங்களில் ஒரு ஜபம் அது, ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னா எனக்கு முதல்ல சொல்லிடுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா எனக்கு முதல்ல சொல்லுங்க. இப்படிலாம் நான் எத்தனையோ நாள் ஜெபிச்சிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. முதல்ல சொல்லி என்னை ஜெபிக்கவும் வச்சிருங்க ஆண்டவரே. நீங்கள் எல்லாரும் ஆலோசனையில் ஆச்சரியமான அந்த கர்த்தரிடத்துல, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு வேண்டிய சகல ஆலோசனைகளையும் நீங்கள் தாங்கப்பா. அப்படி அமைதியாக இருப்பீங்க. திடீர்னு ஒரு தாட் வரும், திடீர்னு ஒரு தாட்டு. அப்புறம் அந்த தாட்டை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சில காரியம் நடக்கும். அப்போ புரிஞ்சுக்கணும், இந்த தாட் வந்து காட் கிவன் தாட், ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த எண்ணத்தின்படி தான் ஆண்டவர் நடத்துவார். அந்த தாட்டை யாரோட ஷேர் பண்ணணுமோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது அப்புறம் அது செயலாக்கமாய் மாறும். ஃபேமிலியில் பல வேளைகள் அப்படி நடக்கும். நிச்சயமாக நான் சொல்கிறேன், நீங்கள் அவைலபிளாக இருந்தால் ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். இந்த தீர்க்கனை கொண்டு அவர்களை காத்தது போல உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார். நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் காவலாளி, உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் தான் வாட்ச்மேன், வாட்ச் உமன். நீங்கள் தான் வரப்போகிற ஆபத்துகளெல்லாம் கண்டறிஞ்சு ஆண்டவர் தருகிற ஆலோசனையை கேட்டு ஜெபிச்சு தீங்குகளை வீட்டுக்குள்ளே வர முடியாதபடி என்ன செய்யணும், தடுக்க வேண்டும். முதல்ல சொன்னேன், அதிக பழுக்களை சுமந்து கொண்டிருந்த மோசேக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து பழுவில் இருந்து விடுதலை கொடுத்தார். ரெண்டாவது நான் சொன்னேன், ஆண்டவரின் சித்தத்தை அறியாதிருந்த பத்சேபாளுக்கு நாத்தான் மூலமாய் ஆலோசனை கொடுத்து அந்த ஆலோசனையை நிறைவேற்றினார்.
இங்கே ஒரு சிறு பெண் நாகமானுக்கு போய் ஆலோசனை சொல்லி அந்த ஆலோசனையை வச்சு அந்த நாகமானை சுகமாக்கினார். இந்த இடத்திலே தீர்க்கதரிசியை கொண்டு ராஜாவுக்கு ஆலோசனை கொடுத்து ஆண்டவர் அந்த தேசத்தையே காப்பாற்றினாராம். உங்களை காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா? நிச்சயமாய் காப்பாற்றுவார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசியுங்கள். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நல்லா கவனிங்க. யோசேப்பு யாரு? ஒரு நீதிமான். ஆனா அந்த நீதிமானுக்கு காட்ஸ் வில் தெரியல. அவர் மனுஷிக கண்கள்ல பார்க்கிறார் மரியாளை. ஐயோ, இவள் கர்ப்பவதி ஆயிட்டா, இது வெளியே நான் இவளை அவமானப்படுத்த மனசு இல்லை. நீதிமான் யோசிக்கிறான், இவளை அவமானப்படுத்தக்கூடாது. ஆனால் இந்த நியூஸ் வெளியே தெரிஞ்சிட்டா இவளை என்ன செஞ்சிருவாங்க? கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. வெளியே சொல்லக்கூடாது, ரகசியமாக அவளை என்ன செஞ்சிடணும்? தள்ளிடணும். நினைக்கிறது யாரு? நீதிமான். நீங்கள்லாம் நீதிமான்கள் தானே. நீங்களே சில வேலைகள் அப்படி யோசிப்பீங்க, நம்ம இப்படி செஞ்சுட்டா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சுட்டா நல்லா இருக்கும், எப்படி செஞ்சுட்டா நல்லா இருக்கும். நீங்கள் யோசிச்சா கூட மேலே ஒருத்தர் எப்படி செய்யணும்னு நினச்சிக்கிறாரோ அப்படித்தான் செய்யணும். ஹல்லேலூயா. அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கிறாரு. நீங்க நினைக்கிறீங்க தள்ளிடணும் அப்படின்ட்டு, அவர் ப்ளூ பிரிண்ட் நினைக்குது. இல்லை யோசேப்பே, சேர்த்துக்கொள், ஐயப்படாதே. நீங்க பயந்து போய் இருக்கிறீங்களா சில காரியங்களை? ஆண்டவர் சொல்வார், பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், இதுதான் சித்தம், இந்த சித்தத்தை செய். இல்லை இது சித்தம் இல்லை, பயப்படாம தள்ளு அப்படின்னு ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். யாருக்கு? யோசேப்பு போன்ற நீதிமான்களுக்கு. அப்போ வசனம் சொல்லுது, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. சில வேளைகளில் பரிசுத்த ஆவியானவரே உங்க வாழ்க்கையில செய்கிற கிரியைகளை நீங்க தள்ளிடக்கூடாது. ஹோலி ஸ்பிரிட், இது நீங்க அனுமதிக்கிறது தானா? நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ள எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹோலி ஸ்பிரிட், என் வாழ்க்கையில் இதை நீங்கள் தான் அனுமதிக்கிறீங்கன்னா என் மைண்டு அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, ஆனால் என் ஸ்பிரிட்டில் நான் அக்செப்ட் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. அழகாக இருக்குல்ல? அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது யாரால் உண்டானது? பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அடுத்த வசனம் சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். காட்ஸ் பிளான். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. காட்ஸ் பிளான். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பெரிய தேவ திட்டம். யோசேப்பு, மரியாளை சேர்த்துக்க ஐயப்படாதப்பா. அவளை நீ சேர்த்துக்கொண்டு அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளையின் மூலமாய் பெரிய ஒரு தேவ திட்டம் நிறைவேற போகுது. வசனம் சொல்லுது, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏற்கனவே ப்ராஃபட்ஸ் மூலமா நிறைய பிளான்ஸ் எழுதி வச்சிருக்கிறார். அதெல்லாம் நடக்கணும்னா யூ ஹாவ் டு அக்செப்ட் காட்ஸ் பிளான். யூ ஹாவ் டு அக்செப்ட் காட்ஸ் கவுன்சில் இன் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையில் வேதத்தில் பல வசனங்கள் இருக்குது. ஏசாயா 46:10 சொல்லுது, என் ஆலோசனையே நிலை நிற்கும் என்று. நீதிமொழிகள் 20:18 சொல்லுது, அநேக ஆலோசனைக்காரரால் எண்ணங்கள் ஸ்திரப்படும் என்று சொல்லுது. சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். சங்கீதம் 73:24, தேவனை உம்முடைய ஆலோசனையின்படியே நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் சேர்த்து கொள்ளும் என்று. சங்கீதம் 107:10, உன்னதமானவரின் ஆலோசனைகளை ஜனங்கள் அசட்டை பண்ணினார்கள் என்று. ஏசாயா 11:2, ஏசாயா 9:6 அவருக்கு பெயர் ஆலோசனையின் ஆவியானவர். ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற ஆவியானவர் யாரு? ஆலோசனையின் ஆவியானவர். ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க வாழ்க்கையில குழம்பி இருக்கும்போது ஆண்டவர் மனசுக்குள்ள பேசுற சத்தத்தை கேட்டிருக்கிறீங்களா? பேசுவாரா? பேசுவாரா? சில தலை தான் அசைது. பேசுவாரா? பேச மாட்டா. உங்களை பார்த்து கேட்குறேன், ஆண்டவர் மனசுக்குள்ள பேசுறாரா? எஸ், ஆண்டவர் பேசுவார். சரி, ஆண்டவர் பேசின உடனே அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றீங்க? நீங்க அதை சீரியஸா எடுக்கிறீங்களா, சாதாரணமா எடுத்துக்கிறீங்களா? சீரியஸா. ஆண்டவர் சொன்னா சீரியஸா எடுக்கணும். சரி, அது ஆண்டவர் சொன்னதுதான் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா, பைபிள்ல வேர்ட் ஆஃப் காட் மூலம் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். இல்லாட்டி வேற யாராவது ஒருத்தர் மூலம் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுவார். சிலருக்கு 100 முறை கன்ஃபார்ம் பண்ணாலும், ஆண்டவரை இன்னொரு விசை பேசும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு சொப்பனத்தின் மூலமாய் பேசுங்க ஆண்டவரே, இன்னைக்கு சர்ச்சுக்கு போற ஆண்டவரை மெசேஜ் மூலமா பேசுங்க. பேச மாட்டாரு. ஏற்கனவே 100 தடவை பேசியே நீ நம்பலையே, 101 தடவை உனக்கு எதுக்கு பேசணும்? இல்லை, ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம மேலே எவ்வளோ பொறுமையாக இருக்கிறார் தெரியுமா? என் மேலேயும் பொறுமையாக இருக்கிறாரு, உங்கள் மேலேயும் பொறுமையாக இருக்கிறார். ஆண்டவர் அன்னைக்கு நம்மை தாழ்த்துவோம். ஐயா,
நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமானவர். உம்முடைய ஆலோசனையின்படியே நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் சேர்த்து கொள்ளும். எதுக்கு தெரியுமா அவர் ஆலோசனையில் நடக்கணும்? எண்டு இட்டர்னல் லைஃப். உங்கள் லைஃப் சாதாரணமாக இருக்கக்கூடாது. இட்டர்னல் லைஃப்பில் யாருடைய லைஃப் க்ளோரியஸாக இருக்கும்னா, யாரெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு 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 சித்தம் செஞ்சாங்களோ அவங்க லைஃப் தான் பரலோகத்தில் க்ளோரியஸாக இருக்கும். அதுக்கு தான் ஆலோசனை கொடுக்கிறார். வெறும் ஆலோசனை மட்டும் கொடுக்க மாட்டாரு. சொல்லுங்க, ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர். உங்களுக்கு கவுன்சில் பண்ணார்னா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவர் சும்மா இருக்க மாட்டார். ஸோ காடுடைய ஆலோசனைக்கு காத்திருங்க, கடவுளுடைய ஆலோசனையை கனம் பண்ணுங்க, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு கற்றுக்கொண்ட இந்த 5 ஆலோசனையின் படியே உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த வாரம் எல்லாம் தேவன் ஆலோசனை தருவார். காத்திருங்கள், காலையில் ஜெப நேரத்தில் காத்திருங்கள், ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி காத்திருங்க. ஆண்டவரை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதுபடி தான் நான் செய்யணும்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார். எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுங்க. ஆவியானவரே அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை ஆட்கொண்டு உங்க ஆலோசனையை கொடுத்து எங்களை நடத்துங்கப்பா. உங்க ஆலோசனைப்படியே எங்களை நடத்துங்கப்பா. முடிவில் மகிமையில சேர்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. இந்த உபவாச நாளிலும் ஆண்டவர் கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்க. மோசையை போல தேவையற்ற பாரங்களை சுமந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் எல்லாவற்றையும் தூர எறிந்து விட்டு, ஆண்டவரை தேவையானதை மாத்திரம் நான் தெரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். எல்லா கவலைகளையும் நீ கீழே இறக்கி வைத்துவிட்டு ஒன்றை தெரிந்து கொள் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். என் பாதத்தில் காத்திரு, என் பாதத்தில் நீ அமர்ந்திரு, உன் பாரங்கள் எல்லாம் லகுவாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு பத்சேபாளை போல நீங்கள் மௌனமாய் இருக்கக்கூடாது. ஒரு எஸ்தரை போல நீ மௌனமாய் இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து வரும் என்று மொர்தெக்காய் ஆலோசனை சொன்னாரே. எஸ்தரே, நீ மௌனமா இருக்கக்கூடாது. நீ தேவனால் அழைக்கப்பட்டவள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். என் வார்த்தையை தொலைவில் இருந்து கேட்கிற ஒவ்வொரு மகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீ தேவனால் அழைக்கப்பட்டவள். மௌனமா இருக்காதே. உனக்கு ஒரு மொர்தெக்காய் உண்டு. அந்த மொர்தெக்காயின் ஆலோசனை கேட்டு நடக்கும் பொழுது அநேக ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு தேவன் உன்னை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. யோசேப்பு, நீ ஒரு வாலிபன், நீ உத்தம
உத்தமன், நீ நீதிமான். ஆனால் உன் இருதயத்தில் ஏராளமான பயம் இருக்கிறது. இந்த பயத்தை எடுத்து போடு. உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, பயப்படாதே. அந்த பிள்ளையின் மூலமாய் உலகம் ரட்சிக்கப்படும் என்று சொன்னாரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ஆலோசனைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், தேவனுடைய வழிநடத்தலுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். பேசுங்கப்பா, வருகிற நாட்களில் ஒவ்வொருவரோடு பேசுங்கப்பா. நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு பேசினது போல பேசுங்க, எலிசாவை கொண்டு பேசினது போல பேசுங்க ஆண்டவரே. மோசேயின் மாமனை கொண்டு பேசுறது போல ஆண்டவர் நம்முடைய ஜனத்தோடு பேசுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. அந்த நாகமான் வீட்டு பணிப்பெண்ணை கொண்டு பேசுனது போல ஆண்டவர் பேசுங்க. தேவ தூதனை கொண்டு யோசேப்புக்கு பேசுறது போல உங்க ஜனத்தோடு பேசுங்கப்பா, உங்க மக்களோடு பேசுங்க. மொர்தெகாயை கொண்டு எஸ்தரோடு பேசுறது போல பேசுங்க ஆண்டவரே. உங்க ஆலோசனையின்படி வருகிற நாட்களில் நம்முடைய ஜனத்தை நடத்த போறதற்காய் நன்றி. செவிகள் திறக்கட்டும், இருதயம் திறக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரமெல்லாம் உடைய ஜனத்தை நடத்துங்க. ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஆலோசனை கொடுப்பதோடு செயல்களில் மகத்துவமானவர். காரியங்களை செய்து முடிப்பீங்கப்பா. உங்களுக்கு நன்றி. சிரம் தாழ்த்தி பாதம் பணிகிறோம். வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தூரத்திலிருந்து என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தனி நபரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதிக்க மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.